இப்போ ஸ்லீவுக்காக 2 ஸ்லீவுமே ஒரே வாட்டி. ஓகே, இவ்வளோ ஃபோல்ட் பண்ணிக்கோ. இப்போ பாரு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இல்லை இல்லையா, அதுக்காக இந்த மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே 1/2 inch, மேலே 1/2 inch அட்டாச்சிங் மார்ஜின் 1 inch. ஓகே, 1 inch மார்க். இப்போ ஸ்லீவ் மெஜர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கொண்டு ஸ்லீவ் டர்ன் பண்ணிக்கோ. ஸ்லீவ் அப்படியே போடு. ஓகே, அப்படியே மேலே எடுத்துக்கோ. வரும் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ரெடி மார்க். ஓகே, இங்கேருந்து 1.5 inch மார்ஜின். அப்படியே ரெடி ஸ்லீவ் ஆல்ரெடி மார்க் ஆட் பண்ணிருந்தோம் மார்ஜினில் ரெடி மார்க். அப்படியே இந்த ஸ்லீவ் அப்படியே இந்த எடுத்து இது ரெடி. இப்போ வந்து பாரு எவ்வளோ இருக்குது, 6/4 இருக்குது. அப்படியே சைடில் பாரு. ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குது, 2, 3, 4. ஓகே, இது மேட்ச் ஆகுறதில்லை என்னோட கட்டிங்க்கு, இதுக்கு மேட்ச் ஆகுறதில்லை. அப்போ நீ என்ன செய்யணும்னா, ஓகே, இங்கே ஒரு 3/4 inch ஆட் பண்ணு. இது 7 சேம் அதே எடுத்து இங்கே போடு. இது ஒரு 4/4 பண்ணு. ஓகே, இங்கே மேலே தூக்குனேன், இங்கே கீழே தூக்குனேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு இப்போ பண்ண இல்லை கட்டிங்க, அதுக்கு கரெக்டாக ஆர்மல் சர்க்குலேஷன் மேட்ச் ஆகிடுது. ஓகே, 99% 100% 3/4 ப்ளஸ் தான் இருக்கணும் ஆர்மல் டவுன். இது எப்போ கம்மியாகுதோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை. அந்த இதை விட இது 3/4 ரெடியூஸ்ல இருக்கும், அதாவது டெப்த் 4/4. 7 இப்போ 7 inch, இங்கே 4/4. ஓகே, இந்த டெப்த் இப்படியே மேலே பண்ணோம்னா ஓகே அது ரொம்ப ஃபிட்டிங் ஆவறதில்லை. இப்போ நான் காமிச்சிருந்த கட்டிங்க அந்த கட்டிங்கு இந்த கட்டிங்க்கு மேட்ச் ஆவறதில்லை. அவரேஜா எவ்வளோ இருக்கும், இதுக்கு 4/4 டிஃப்ரெண்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட் எல்லாம் 99% 4/4 இந்த 4 inch ஸ்டார்ட் பண்ணோம். 5 அவ்வளோதான். 4, 4/4, 4.5, 4, 3/4 அது நிறைய ஆயிடுது. 4/4 சின்ன சைஸ் இருந்தாலே இவ்வளோ. 90% நிறைய பேர் என்ன 4 inch வச்சுக்கிறாங்க சில்வர். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆவரேஜ் அவ்வளோதான், அது கம்மி டெப்த் வரும் அப்படி. ஆனால் இப்போ இங்கே 4 inch வச்சுட்டு இங்கே 4/4 இருக்கும்னு எங்கே கிடைக்குது. அது ஒரு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கிறது மெஜர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு 3/4 inch ப்ளஸ் பண்ணால் இங்கேருந்தா ஒரு 3/4 inch டவுன் பண்ணுவீங்க. அதான் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடுது. ஓகே, என்னோட கட்டிங்க்கு அது மேட்ச் ஆகிடுது. இப்போ இது ஓகே 7.5 இருக்கு. சேம் இது வந்து இங்கே பார்க்கணும்னா இப்போ நம்மளுக்கு விடத்தில் வந்து 11 inch இருக்கு. இதுக்கு 99% இங்கே 7.5 இருக்குல்ல, இதுக்கு வந்து 8/3/4 இருக்கணும் இந்த மெஜர்மெண்ட். ஓகே, 1.5 inch ப்ளஸ் தான் இருக்கணும். இப்போ எவ்வளோ ஆச்சு, 1/4 ஆயிடுச்சு. இன்னும் ஸ்லீவ் கம்மியாக இருக்குது இல்லையா, இன்னும் ஸ்லீவ் லென்த் அதிகமானா அது 1.5 inch. 99% 1/4 மேலே தான் இருக்கணும். இது இங்கேக்கு 1/4 மேலே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, ஓகே ஓகே. இப்போ இதில் 1.5 inch மார்ஜின் ஆட் ஆயிடுச்சு இல்லையா. இது வந்து இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் கட்டிங். ஓகே, இந்த ஷேப் புரிஞ்சிச்சு இல்லையா. ஆனால் இந்த ஷேப்புக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் அது சரியாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த கேப் டெப்த் வந்து கம்மியாக இருக்கிறதால தான் அவங்க வந்து இந்த இடம் சரியாக ஃபிக்ஸ் ஆக மாட்டோம் முன்ன நான் பண்ணுறதெல்லாம். ஓகே, பிடிச்சி வச்சுட்டு இப்போ
ஓகே இதெல்லாம் இந்த சைடு என்ன பார்க்கணுங்கன்னா எனக்கு நிறைய ஷேப் காலத்தில் இங்கே நிறைய ஜாஸ்தி இருக்குது ಜಾಸ್ತಿ ಸಾಮಾನುಗಳು ಅಲ್ಯೂಮಿನಿಯಂ ಸಾಮಾನುಗಳು ಕೊಡುತ್ತೇವೆ. ಸಾಮಾನುಗಳು ಬೇಡ ಅಂದ್ರೆ ಸಿಕ್ಕುವುದರಲ್ಲಿ ದುಡ್ಡು ಕೊಡುತ್ತೇವೆ. ಸಿಕ್ಕುವುದನ್ನು ತಗೊಳ್ಳುತ್ತೇವಮ್ಮ, ಸಿಕ್ಕುವುದನ್ನು இங்கே இங்கே இப்போ ஸ்ட்ரைட் மார்க் பண்ணோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் டெப்த் இருக்கணும். சேம் இந்த மார்ஜின் இப்போ ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் அப்படி தான் மேட்ச் ஆகும். ஓகே, நீங்கள் இருந்தால் இங்கே ஃபோல்ட் பண்ணோம்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ಫಿಕ್ಸ್ ಆಗುತ್ತೆ. ಕ್ಯಾರೆ வாட்டி மைனஸ் பண்ணுறோம்னா ஒரே வாட்டி பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எவ்வளோ டெப்த் ஃப்ரண்ட்? 1/2 இன்ச். இது வரும் மேட்ச் பண்ணும். ஓகே, ஏன்னா இது ஃப்ரண்ட் சைடு அட்டாச் ஆகும். ஓகே ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேக். ஓகே, ஃப்ரண்ட் எடுத்து சைடு நாங்கள் டாட் பண்ணும்போது பேக் எடுத்து செக் பண்ணிட்டோம். ஓகே, கரெக்டாக மீட் ஆகுது. சூப்பர். ஓகே, லைட்டாக சப்போஸ் ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருந்து 90% பாடி கம்மி தான் இருக்கு, ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருந்தது லைட்டாக இன்னொரு 1/8 டெப்த். ஷேப் மட்டும்தான் இது, இங்கே எதுவுமே இல்லை. இந்த டெப்த் மட்டும் 1/8 அப்படி இது பண்ணால் ஆக்சுவல் ரைட்டாக இது மட்டும்தான் ஒரு 1/8. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே எடுத்தானா வச்சுக்கோ, மீட் ஆகிடும். புரிஞ்சிச்சுல? இப்போ சூப்பர். இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டாக சொல்லும், நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இது அது மாதிரி அப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி வை. ஒன்று மேலே சார் என்ன இது பெல்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கே உங்களுக்கு 2.5, நான் இங்கே எங்கே எவ்வளோ கட் பண்ண 1.5 கட் பண்ணேன், இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, ஓகே, மொபைல் எடுத்துடுறேன்.